ஹாய்! இன்னுமா குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து ஷவர்மா வாங்கி குடுத்துட்ருக்கீங்க? இனிமே வீட்லயே ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது ரெசிபி உங்களுக்காக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கலருக்காக பெப்பர், ஆரிகானோ, பெரி பெரி மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பெரி பெரி மசாலா, ஆரிகானோலாம் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் மேரினேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக, டெண்டராக நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 3 ஹார்ஸாவது மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கலக்கிடலாம். ஸோ மாவு கலக்கிறதுக்கு நான் இன்றைக்கி நாகா மைதா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, பால் சேர்த்து நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பால் வந்து லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற ஸ்டேஜில் ஊற்றி கலக்கிக்கணும். கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ கூட நிறைய எண்ணெய் சேர்த்து கலக்கும் போது தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், கடையில் மாவு மாதிரி. இப்போ இது நல்லா கலக்கிட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மாவுமே சிக்கன் மாதிரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்கும். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க, ரொம்ப ஈரப்படுத்திட வேண்டாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட எந்த பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்குமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணிக்கிறது தான். நான் தெரியாமல் இந்த பேனில் போட்டுட்டேன் இதில், ஆனால் இதில் நல்லா அடி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் நான் வந்து தவாவில் மாற்றிட்டேன். எனக்கு அதிலே பாதி மசாலா போயிடுச்சு. அப்புறம் நான் தவாவில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இன்னும் இதை விட சாஃப்டாகும். நீங்கள் நல்லா இன்னும் மேரினேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க, இதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ அட்லீஸ்ட் இந்த சைஸுக்காவது எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு நார்மலாகவே இந்த ஷேப்லாம் வராது, பட் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நார்மலாக இதே மாதிரி ஒரு 1 மினிட் பக்கம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகிடும். இப்போ நான் கூட மயோனஸ், கெச்சப்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஷெஸ்வான் சாஸ் அந்த மாதிரி சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே மேலே கொஞ்சம் பெரி பெரி ஆரிகானோ சேர்த்துட்டு சிக்கனை வச்சுட்டு கூடவே மேலே ஆனியன் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜ்ஜஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.